மயிலாடுதுறையிலிருந்து சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் 24வது ஆண்டாக பாத யாத்திரையாக புறப்பட்டு சென்றனர். மயிலாடுதுறை காவிரி துலாக்கட்டம் பகுதியில் உள்ள ஐயப்பன் கோயிலில் தரிசனம் செய்த பக்தர்கள் விரதமிருந்து மாலை அணிந்து உரிமை வெள்ளம் முழங்க பச்சைக்காளி பவளக்காளி ஆட்டத்தோடு பாத யாத்திரையை தொடங்கினர். அவர்களது உறவினர்கள் வழியனுப்பி வைத்தனர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே கூடமலை கிராமத்தில் மாசி மாத பிறப்பையொட்டி ஸ்ரீ முண்டகக்கன்னியம்மன் கோயிலில் முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. தொடர்ந்து தீர்த்தக்கூட ஊர்வலம் முக்கிய வீதிகளை சுற்றி வர ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். பின்னர் ஸ்ரீ முண்டகக்கன்னியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை காட்டப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் தனியார் பள்ளி ஒன்றில் சுமார் 600 மாணவர்கள் பங்கேற்ற ராமாயண நாடகம் நடைபெற்றது. 150 ஆசிரியர்கள் உதவியோடு அரங்கேறிய இந்நாடகம் சுமார் 100 நிமிட நேரம் நீடித்தது. இந்நிகழ்வு ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், பாரதம் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆகிய அமைப்புகளின் சார்பில் பதிவு செய்யப்பட்டு சாதனைக்கான சான்றிதழ் வழங்கப்பட்டது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே புத்தூர் மலை உச்சியில் அமைந்துள்ள மலைராமன் கோயிலுக்கு வழிபட செல்ல வனத்துறையினர் தடை விதித்து மிரட்டுவதாக 20 கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள தடை விதிக்கும் வனத்துறை மீது நடவடிக்கை எடுக்குமாறு கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் சரிந்து வருவதால் கோடையில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு உருவாகியுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 50 கன அடிக்கும் கீழ் சரிந்திருக்கிறது. காவிரி வறண்டு பாலைவனமாக மாறிவரும் சூழ்நிலையில் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருவதால் நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து வருகிறது. அணையின் நீர்மட்டம் நாள் ஒன்றுக்கு 0.12 அடி அளவிற்கு குறைந்து வரும் நிலையில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக கூடுதல் தண்ணீர் திறக்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. தற்பொழுது மேட்டூர் அணையில் உள்ள நீர் இருப்பை கொண்டு கோடையை சமாளிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 66.09 அடியிலிருந்து 65.97 அடியாக குறைந்திருக்கிறது. தருமபுரி மாவட்டத்தில் சாமந்தி பூக்கள் 1 கிலோ 10 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வருந்துகின்றனர். தருமபுரி, நல்லம்பள்ளி, தோப்பூர், பொம்மிடி உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் சாமந்தி பூ சாகுபடி செய்யப்படுகிறது. இதில் வெள்ளை சாமந்தி விளைச்சல் அதிகரித்துள்ளதால் சந்தையில் 1 கிலோ 10 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சாமந்தி நடவு செய்ய 1 ஏக்கருக்கு 50,000 ரூபாயும் பராமரிப்பதற்கு 1 லட்சம் ரூபாயும் செலவாவதாக கூறும் விவசாயிகள் கிலோ 10 ரூபாய்க்கு விற்பதால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். கோடை காலம் தொடங்கியுள்ள நிலையில் கிணற்றில் நீர் இல்லாததால் ஒரு டேங்கர் லாரி நீர் 1000 ரூபாய்க்கு என்ற விலைக்கு வாங்கி பாய்ச்சி வருவதாக கூறும் விவசாயிகள் விலை குறைவாகவே இருந்தால் பூச்செடிகளை அழிக்கும் சூழல் ஏற்படும் என வேதனை தெரிவிக்கின்றனர். காதலர் தினத்தையொட்டி உதகையில் விற்பனைக்கு வந்துள்ள சிவப்பு ரோஜாக்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளன. காதலர் தினத்திற்காக ஓசூர், பெங்களூர் உள்ளிட்ட பகுதியிலிருந்து சிவப்பு, வெள்ளை, ஆரஞ்சு, மஞ்சள் என பல்வேறு வண்ணங்களில் ரோஜா பூக்களும், கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதியிலிருந்து கொய் மலர்களும் விற்பனைக்கு வந்துள்ளன. இருப்பினும் கடந்த ஆண்டை விட வரத்து குறைவாக இருப்பதால் விலை சற்று அதிகரித்து காணப்படுகிறது. கடந்த ஆண்டு 20 ரூபாய் வரை விற்கப்பட்ட ரோஜா இந்த ஆண்டு 35 ரூபாய் வரை விற்கப்படுகின்றன. 20 மலர்கள் கொண்ட பூங்கொத்து 600 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. விலை அதிகமாக இருந்தாலும் சிவப்பு ரோஜா மலர்களை காதலர்கள் மற்றும் புதுமண தம்பதியினரும் ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர். அதேபோல் கொய்மலர் விற்பனை அதிகரித்து பூ ஒன்றுக்கு 15 முதல் 20 ரூபாய் என விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதேபோன்று இதய வடிவிலான ஹோம்மேட் சாக்லேட்டுகளும் விற்கப்படுகின்றன. நேபாளத்தில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான வில்வித்தை போட்டியில் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவன் தங்கம் வென்றார். இந்நிலையில் புஷ்பவனம் கிராமத்தைச் சேர்ந்த மாணவன் பிரதாப்புக்கு கிராம மக்கள் பாராட்டு விழா நடத்தினர். கடந்த 2ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை சர்வதேச அளவில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான வில்வித்தை போட்டியில் பிரதாப் பங்கேற்று தங்கம் வென்றார். மாணவனுக்கான பாராட்டு விழாவில் திரைப்பட கிராமிய பாடகர் புஷ்பவனம் குப்புசாமி பங்கேற்று பாடல் பாடி மாணவனை வரவேற்றார்.
இந்தியா சார்பாக ஒலிம்பிக்கில் கலந்துக்கிட்டு தங்கப்பதக்கம் வாங்கி இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கணும். அதான் என்னோட எய்ம். அதுக்கான முயற்சிகளை இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அரசு பள்ளியில் இது மாதிரி ஒரு முன்னெடுப்பு ஆசிரியருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சிருக்கேன். இதுக்கு ஊர் மக்கள் பெரும் உதவி பண்ணி ஒரு 60,000 ரூபாய்க்கு ரெக்கோ வில் வாங்கி கொடுத்தாங்க. அவரோட ஆசை ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வேணுங்கிற ஒரு ஆசை விரைவில் அது நிறைவேறும். தொடர் பயிற்சி மூலமாக அதை வெற்றி அடைவார். 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மாசி திருவிழா இன்று வெகு விமர்சையாக கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனை முன்னிட்டு கோயில் நடை அதிகாலை 1 மணிக்கு திறக்கப்பட்டு 1:30 மணிக்கு விஸ்வரூப ஆராதனையும் 2 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. தொடர்ந்து கோயில் உள் பிரகாரத்தில் உள்ள செப்பு கொடிமரத்தில் அதிகாலை 4:52 மணிக்கு கொடியேற்றப்பட்டது. முன்னதாக கொடிமரத்துக்கு பால், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட பல வகையான அபிஷேகம் நடத்தப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து 12 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த திருவிழாவில் நாள்தோறும் சுவாமியும் அம்பாளும் காலை மற்றும் மாலையில் வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா நடைபெறும். கொடியேற்றத்தை முன்னிட்டு கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டும் கோவில் இணை ஆணையர் வருகைக்காக 10 நிமிடத்திற்கும் மேலாக அர்ச்சகர்கள் காத்திருந்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த பக்தர்கள் நல்ல நேரம் முடிவதற்குள் கொடியேற்றப்பட வேண்டும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து கோயில் திருவிழா கொடியேற்றப்பட்டது. உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் நடைபெற்ற சாம்பல் புதன் சிறப்பு திருப்பலியில் 1000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்த காலத்தை உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் 40 நாள் தவக்காலமாக கடைபிடிக்கின்றனர். இதையொட்டி நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாத பேராலயத்தில் சாம்பல் புதன் சிறப்பு திருப்பலி காலை நடைபெற்றது. பேராலயத்தில் நடைபெற்ற 40 நாள் தவக்காலம் சிறப்பு திருப்பலியில் 1000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். பின்னர் கிறிஸ்தவர்களின் நெற்றியில் பேராலய அதிபர் இருதயராஜ் மற்றும் பங்கு தந்தை அற்புதராஜ், டேவிட் தன்ராஜ் உள்ளிட்ட பாதிரியார்கள் சாம்பல் பூசி 40 நாள் தவக்காலத்தை தொடக்கி வைத்தனர். திருப்பலியின் போது உலக மக்கள் சமாதானமாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் பேராலயத்தில் சிறப்பு பிரார்த்தனைகள் செய்யப்பட்டன.